வணக்கம். நம்ம ரவிமா லாங்குவேஜ் அகாடமியோட இன்னைக்கோட வீடியோல நம்ம பார்க்க போறது காஷி தமிழ் சங்கமம் 4.0 பத்தி தான். கண்டினியூயிங் பாண்ட் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் காஷி. தமிழ்நாட்டுக்கும் காஷிக்கும் பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல இருந்தே நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு. அந்த தொடர்புகளை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு நமக்காக. இது பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது காசி தமிழ் சங்கமம் 4.0. அதாவது ஆல்ரெடி 3 தமிழ் சங்கமங்கள் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இது டிசம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. இதோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் நடுவில் இருக்கிற பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அறிவுசார் உறவுகளை வெளிப்படுத்திக்கிறது, ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்ற உணர்வை வெளிப்படுத்துறது, ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் இதை எப்படி நம்ம கொண்டு வருது அப்படி எல்லாம் போய் ஒரு இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த ஒரு நிகழ்ச்சிகள்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வருஷத்தோட காசி தமிழ் சங்கமம் 4.0 மைய கருத்து, அதாவது தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் கற்கலாம் அப்படின்றது. தமிழ் கற்கலாம்ன்றதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சாரர்கள் யார் யாருன்னா ஹிந்தி பிரச்சார சபால பிரச்சாரக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கல இருந்து ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஊபி போறாங்க. சோ யூபி போய் அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு தமிழ் சொல்லி கொடுக்க போறாங்க. சரியா? சோ இதோட மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரத நாட்டின் அனைத்து மொழிகளும் நமது மொழிகளே, அவை ஒரே பாரத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்னும் செய்தியை பரப்புகிறது. சோ எல்லா மொழியுமே எல்லாராலையும் கத்துக்க முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த முக்கியமான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த முயற்சி தமிழ் மொழியை நாட்டின் பிற பகுதிகளுக்கு எடுத்துட்டு போய் காட்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மோடிஜி ஒரு இதுக்கும் போகும்போதும் திருக்குறளை மேற்கோள் காட்டுறது, புறநானூரை மேற்கோள் காட்டுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சோ அதெல்லாம் பண்ணும்போது இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இந்தியாவுடைய பன்முகத்தன்மையும் ஒற்றுமையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இதோட மைய கருத்து. இப்போ இந்த வருஷம் இப்ப நம்ம தமிழ் கற்கலாமோட என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கணும். சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா, ஹிந்தி மூலமா தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்காக 50 ஹிந்தி தெரிஞ்ச தமிழ் டீச்சர்ஸ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபையில இருந்து செலக்ட் பண்ணி, அவங்க யார் இதை அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன செலக்ட் பண்ணி 50 பேரை செலக்ட் பண்ணிட்டு அமைச்சிருக்காங்க. ஓகேவா? அனுப்ப போறாங்க. இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 2ஆம் தேதி இவங்க வாரணாசி போய் ரீச் ஆவாங்க. சோ அப்ப உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வருவாங்க தமிழ் கத்துக்கிறதுக்கு. ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வராங்க. இங்க இருந்து நம்ம போற டீச்சர்ஸ் அங்க போய் ஸ்கூல்ஸ்ல போய் சொல்லி கொடுக்க போறாங்க. எப்படின்னா அங்க சில ஸ்கூல்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்கன்னா, செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மத்திய நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்திய மொழிகள்ல இருக்கிற எல்லாமே ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க மூலமா தமிழ் கற்பிக்கிறதுக்கு 50 ஆசிரியர்களுக்கு பயணச்சீட்டு, தங்குறதுக்கு இடம், சுற்றுலா தலங்களையும் அவங்களுக்கு சுத்தி காட்ட போறாங்க. இது எல்லாத்துக்குமே ஏற்பாடு நடந்திருக்கு. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தத்துல 1500 மாணவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க போறாங்க. இங்க இருந்து போற இந்த 50 டீச்சர்ஸ் மொத்தம் 1500 மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அதாவது ஒருத்தருக்கு 30 பேர் அப்படின்ற கணக்குல 30 × 50 பாத்தீங்கன்னா 1500 பசங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க போறாங்க. ஓகேவா? சோ பனாரஸ் இந்து பல்கலைக்கழக தமிழ் துறையும் யூபி, அது யூபியில இருக்கு, வாரணாசி நிர்வாக கல்வித்துறையும் சேர்ந்து தமிழகத்துல இருந்து போறாங்க இல்லையா, இந்த 50 தமிழாசிரியர்களையும் ஒருங்கிணைச்சு அந்த வேலையெல்லாம் அவங்க அங்க பண்ணுவாங்க. சரியா? இங்க அதுக்கு நமக்கு ஒருங்கிணைக்கிறது யாரு பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க பண்றாங்க. சோ இந்த ஏற்பாடுகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நானும் கலந்துக்கிறேன். இந்த 50 பேர்ல கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு. ரொம்ப பெருமிதமா நான் உணர்றேன். மேற்கொண்டு அங்க என்னென்னலாம் நடக்குது, என்ன விதமான விஷயங்கள்லாம் நாங்க பண்ண போறோம், இதுவுமே எனக்கு ஒரு கற்றல் தான். சோ நான் என்னெல்லாம் இதுல கத்துக்க போறேன் அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப இது வரைக்கும் நான் இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஹிந்தி டீச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே என்ன அங்க போற பசங்க என்ன தமிழ் டீச்சர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதோட தொடர்ந்து உங்களுக்கு தேவையான ஏதாவது விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். சோ இதோட தொடர்ச்சியை வந்துகிட்டே இருக்கும். காசி தமிழ் சங்கமத்தோட தொடர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு அறிமுக வீடியோவா நான் போட்டிருக்கேன். சோ நாங்க கிளம்ப போறது பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி காலையில 3 மணிக்கு நாங்க கிளம்புறோம். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸா அங்க என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? தன்யவாத். நன்றி.